கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 77ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுகிற ஆண்டவரப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அடியானை மறைத்து ஆண்டவரே தகப்பன் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதான ஒரு வசனத்தை, ஆசாபின் சங்கீதத்திலே இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில் நாம் கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற விதமும், நாம் அவரை நினைவு கூற வேண்டிய காரியங்களும், கர்த்தர் நினைவு கூறாத காரியங்களும், நாம் நினைவு கூறக்கூடாத காரியங்களையும் குறித்து இந்த செய்தியிலே நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 49ஆம் அத்தியாயம் 15வது வசனம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை, உங்களையெல்லாம் என் உள்ளங்கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று. ஏசாயா 54:10 வாசிக்கும்போது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை, அந்த கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை என்று வாசிக்கிறோம். இப்படியாக ஆண்டவர் நம்மை மறக்காத ஒரு தெய்வம், நம்மை மறவாத ஒரு தெய்வம், நம்மை எப்பொழுதும் நினைவு கூறுகிற தெய்வம் என்று இந்த 2-3 வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏசாயா 44:21 நாம் வாசிக்கும்போது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மிக அருமையான ஒரு வசனம். ஒரு குறிப்பிட்ட நாளிலே பல உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து போகும்போது, ஆண்டவரே நீர் என்னை மறந்து விட்டீரோ என்று நான் அங்கலாய்த்த போது, ஆண்டவர் இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில், அதற்கு முன்பு அதிக பரிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வசனத்தை என்னுடைய வாயிலே போட்டு என்னை சொல்ல வைத்தார். எனவே ஆண்டவர் நம்மை மறக்கிற ஒரு தேவன் அல்ல என்பதை நான் அனுபவபூர்வமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் அறிந்திருக்கிறேன். நீங்களும் அநேகர் அறிந்திருப்பீர்கள். ஏசாயா 51:12 வாசிக்கும்போது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கு வானங்களை விரித்து பூமி அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கி ஏவும் போது நாம் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், வானங்களை விரித்த தேவனாகிய நான், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை மீட்டவர், உன்னை கரம் பிடித்து அழைத்தவர் நான் இருக்கும்போது நீ அதையெல்லாம் மறந்துவிட்டு சூழ்நிலைகளை பார்த்து, அல்லது புல்லுக்கு ஒப்பான அல்லது சாக போகிற ஒரு மனிதனால் வரக்கூடிய உபத்திரவங்களை நீ நினைக்கிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த செய்தியை நான் 4 பகுதிகளாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, தேவன் நம்மை நினைவு கூறுகிறது, தேவன் நினைவு கூறாத காரியங்கள், நாம் நினைவு கூற வேண்டிய காரியங்கள், நாம் நினைவு கூறக்கூடாத காரியங்கள் என்று 4 பகுதிகளாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, தேவன் நினைவு கூறுகிற சில சம்பவங்களை நான் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, நோவாவை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 8ஆம் அத்தியாயம் 1வது வசனத்தில் நோவாவையும் சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் அவர் நினைத்தருளினார். நினைத்தருளினுடனே என்ன பண்ணார்? 40 நாட்கள் இடைவிடாத மழை, அந்த உலகத்தில் உள்ள எல்லா மலை சிகரங்களும் மூழ்கி போகிற அளவிற்கு தண்ணீர் நிரம்பி இருக்கிறது உலகம் முழுவதும். அந்த தண்ணீருக்கு மேலே அந்த பேழை மிதந்து கொண்டிருக்கிறது. பேழைக்கு உள்ளே நோவாவும் குடும்பத்தினரும்
சகலவிதமான நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் ஜோடி ஜோடியாக இருக்கிறது. அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று நோவாவுக்கு தெரியாது. நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த சூழ்நிலையிலே அந்த நோவாவை ஆண்டவர் நினைத்தருளின போது காற்றை வீச பண்ணினார். அந்த காற்றை வீச பண்ணி அந்த தண்ணீர் வற்றி அந்த அந்த பேழையானது அரராத்து மலையின் மேல் வந்து அமர்ந்தது என்று சரித்திரபூர்வமாகவும் வேதாகமத்திலும் நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அந்த பேழையை அமர பண்ண வேண்டுமென்றால் எவ்வளவு பெரிய காற்றை தேவன் வீசியிருக்க வேண்டும். ஆனால் அது அந்த பேழையை சேதப்படுத்தவில்லை. இதே போலத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு பயந்து செங்கடலுக்கு முன்பாக நின்றபோது ஆண்டவர் காற்றை வீச பண்ணி செங்கடலை ரெண்டாக பிளந்தார். அந்த தண்ணீர் மதிலாக நின்றது. அந்த ரெஃப்ரிஜரேஷன் டெக்னிக் அந்த ஃபஸ்ட்டு டைம் உலகத்தில் அது வெளிப்படுகிறது. அதை ஆண்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்தார். அப்பொழுது எவ்வளவு பெரிய காற்று வீசி இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அப்படியாக கரிசனை உள்ள தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார் என்று ஆதியாகமும் 8ஆம் அத்தியாயம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஜலப்பிரளயத்தால் உலகை நான் அழிப்பதில்லை என்று ஆண்டவர் ஒரு வானவில்லை ஏற்படுத்தினார். வானவில்லை மேகத்தின் மேல் ஏற்படுத்தி இனி ஒரு தடவை இந்த உலகம் முழுவதையும் நான் ஜலப்பிரளயத்தால் அழிப்பதில்லை, அதற்கு நித்திய உடன்படிக்கையாக நான் இந்த வானவில்லை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் அந்த வானவில்லை நோக்கி பார்த்து அவர் நினைத்தருளுவாராம். அது பூமிக்கும் அவருக்கும் உடன்படிக்கையாக அந்த வில்லை அவர் மேகத்திலே வைத்தார் என்றும், வானிலே அந்த மேகம் தோன்றும் போதெல்லாம் ஆண்டவர் நினைவு கூறுவாராம், நான் இனி ஒரு தடவை நோவாவின் காலத்தில் உலகம் முழுவதையும் அழித்தது போல நான் இனி அழிப்பதில்லை என்று ஆதியாகமம் 9ஆம் அத்தியாயம் 14 - 16 வரை வாசிக்கும் போது நாம் அதை பார்க்க முடியும். மூன்றாவதாக ஆண்டவர் நினைவு கூறுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இதற்கு முன்பாக இந்த நோவாவை நினைவு கூறுகிற அனுபவம் எப்படி என்றால், நோவா பேழைக்குள்ளே வைத்து பாதுகாக்கப்பட்ட அனுபவம். அது எதை குறிக்கிறது? நீங்களும் நானும் ஞானஸ்நானம் என்கிற சத்தியத்திற்குள்ளாக கடந்து வருகிற அனுபவம். ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி நாம் ஞானஸ்நானம் பெறுவோமையானால், நோவாவை நினைவு கூர்ந்த ஆண்டவர் நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலும் அவர் நம்மை நினைவு கூறுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். எனவே அந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து, அப்படி கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் ஞான ஸ்நானம் சிறு குழந்தையில் கொடுப்பதல்ல. அந்த ஞானஸ்நான சத்தியத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தவர்களானால் நம்மை நினைவு கூறுகிறார் என்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். முற்பிதாக்களாகிய ஆபிரகாமோடு கூட, ஈசாக்கோடு கூட, யாக்கோபோடு கூட அவர் உடன்படிக்கை செய்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பல சந்தர்ப்பங்களிலே வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது? ரட்சிக்கப்பட்ட ஜனம், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள இஸ்ரவேலர் யார் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவமர கழுகி சுத்திகரிக்கப்பட்டு அவரை விசுவாசித்து அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் தான் அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். அந்த ஜனங்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே யாத்திராகமம் 2ஆம் அத்தியாயம் 24 - 25 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் 430 வருடங்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாக அவர்கள் காணப்படுகிறார்கள். வேதம் சொல்கிறது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்து என்ன செய்தார்? தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். 2 இடங்கள், ஒன்றில் நினைவு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம், நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம், நடுவிலே கண்ணோக்கி பார்க்கிறார். அதே போல
நம்மையும் ஆண்டவர் இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இன்றைய எகிப்து என்னவென்றால் உலகம். எகிப்து எதை குறிக்கிறது என்றால் உலகம். உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு, இச்சைகளுக்கு, வழிபாடுகளுக்கு, விக்கிரக ஆராதனைக்கு, பாவத்திற்கு ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி நம்மை மீட்டு கொண்டு வந்தார். எனவே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார் என்பதை நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றே இரட்சணிய நாள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அவரை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவ ஜீவியத்திலிருந்து விடுதலை அடையுங்கள். அப்பொழுது நம்மை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். சங்கீதம் 105, 8, 9 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட செய்த உடன்படிக்கையை அங்கே விவரமாக எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர். 1000 தலைமுறைக்கு கட்டளையிட்ட வாக்குத்தத்தம் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார் என்றும், ஈசாக்குக்கு அவர் ஆணையிட்டார் என்றும், யாக்கோபோடு கூட ஒரு பிரமாணத்தை நினைவு ஏற்படுத்தினார் என்றும், இந்த வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, ஆணை, பிரமாணம், இந்த இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்படுத்துகிற ஒரு அனுபவம், நிச்சயப்படுத்துகிற ஒரு அனுபவம். ஒரு சொத்தை வாங்கும்போது அதை நாம் சென்று அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்முடைய கையிலே கிடைக்கிற அந்த பேப்பர், அதை பிரமாணம் என்று சொல்லுகிறோம் அல்லது பத்திரம் என்று சொல்லுகிறோம். அதே போல கர்த்தர் அந்த யாக்கோபோடு கூட, ஈசாக்கோடு கூட, ஆபிரகாமோடு கூட வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை உடன்படிக்கையாக, ஆணையாக, பிரமாணமாக ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, அவைகளை அவர் நினைவு கூறுகிறார், கைவிட மாட்டார். அதே போலத்தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனமும் ஆண்டவர் நினைவு கூறுகிற ஜனமாக மாறுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 70 75 வரை வாசிக்கும்போது இந்த ஆபிரகாமோடு கூட, யாக்கோபோடு, ஈசாக்கோடு கூட, யாக்கோபோடு கூட செய்த உடன்படிக்கையை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுக்கு அவ்வப்போது தரிசனமாகி அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து நிறைவேற்றின ஆண்டவர் இன்றைக்கு அவர் அனுப்பின அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோமே. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு இரட்சணிய கொம்பாக, நம்மை மீட்கிற ஒரு தெய்வமாக, பாவத்திலிருந்து விடுதலை அடைய பண்ணுகிற ஒரு இரட்சகராக ஆண்டவர் அந்த இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தனி மனிதன் அல்லது தனி மனுஷி இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் தொடர்ந்து நினைவு கூர்ந்து அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் இஸ்ரவேலராக நம்மை ஆண்டவர் பார்த்து அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த பிரமாணத்தை, அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்து அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அடுத்ததாக வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது குறைவுபட்டவர்கள், வாழ்க்கையிலே பலவிதமான தேவைகளோடு, பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். இதற்கான இந்த கண்டிஷன் என்னன்னா, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்களாய் இருக்கும்போது, உதாரணமாக ஆதியாகமம் 30:22 இது பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை நான் உங்களுக்கு உதாரணமாய் சொல்லுகிறேன். ராகேலை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ராகேலுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலைமை, அவள் மிகவும் வேதனைப்படுகிற ஒரு நேரம், அவள் லேயாளால் அதை பரிகாசம் பண்ணப்படுகிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே ஆதியாகமம் 30:22 வாசிக்கும்போது தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுடைய அடைப்பட்ட கற்பம் அங்கே திறக்கிறது என்று வாசிக்கிறோம். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். இரண்டாவதாக ஒரு ஸ்திரீயை குறித்து வேதத்திலே வாசிக்கும்போது அன்னாள்
அன்னாள் அவளை தன்னை பற்றி சொல்லும்போது, நான் கிலேசமுள்ள ஒரு சகோதரி, நான் மிகுந்த விசனத்தோடு இருக்கிறேன், நான் மகா துக்கத்தோடு கூட இருக்கிறேன். ஏனென்றால் இந்த சக்களத்தி அவளை வேதனைப்படுத்துகிறாள், இவள் மலடி என்று வேதனைப்படுத்துகிறாள். அவள் அந்த சூழ்நிலையிலே தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அவள் மன்றாடி போராடி ஜெபிக்கிறாள். அவள் எப்படி ஜெபித்திருக்கிறாள் என்றால், அவளுடைய வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை, கண்ணீர் வடிகிறது, உதடுகள் மாத்திரம் அசைகிறது. அதை பார்த்து கொண்டிருந்த ஏலி அவள் குடித்து வெறித்து போய் அங்கே இருக்கிறாள் என்று சந்தேகப்படும் அளவுக்கும் தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றி ஜெபித்தாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பிறகு நடந்த சம்பவத்தை நான் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1:19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து, அவர்கள் என்றால் எல்கனா, அன்னாள், பெனின்யா, அந்த குடும்பம் அதிகாலையிலே எழும்பி கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கனா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார். அப்படி நினைவு கூர்ந்தது நிமித்தமாக தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் உண்டாக்கினார். 1 சாமுவேல் தீர்க்கதரிசி அன்னாளுக்கு முதல் மகனாக கொடுக்கப்பட்டு, அன்னாள் அந்த மகனையே திரும்ப அந்த தேவனுக்கு அவள் செய்த அந்த பிரதிக்கினை பிரகாரம், அவள் செய்த அந்த உடன்படிக்கை பிரகாரம் அந்த சாமுவேலை அந்த ஆலயத்திலே கொண்டு விட்டு விடுகிறாள். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களை நினைவு கூறுகிறார், அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களை நினைவு கூறுகிறார். அதை நினைவு கூறும்படியாக ஒரு வானவில்லை ஏற்படுத்தினது போல இன்றைக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவன். குறைவுபட்ட ராகேலை நினைவு கூர்ந்தவர், அன்னாளை நினைவு கூர்ந்தவர். ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பீர்களேயானால் அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நினைத்தருளுவார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது மல்கியா 3:16 ஆண்டவருடைய கரத்திலே ஒரு ஞாபக புஸ்தகம் என்கிறதான ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம் போல ஒரு ஞாபக புஸ்தகம். அந்த ஞாபக புஸ்தகத்தில் உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இருப்போமேயானால் நம்முடைய பெயர்களை ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நாள் அகாஸ்வேரு ராஜா அவருடைய அந்த ராஜாங்க புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும்போது மொர்தெகாய்க்கு அங்கு நன்மை செய்யப்படவில்லை, தன்னுடைய ஜீவனை காப்பாற்றின மொர்தெகாய்க்கு நன்மை செய்யப்படவில்லை என்று கண்டு அவர் உயர்த்தப்பட்டது போல நம்முடைய பெயர்களை ஆண்டவர் பார்க்கும்போது நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் அதுவரை வரவில்லை என்றால் ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அந்த ஞாபக புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அடுத்ததாக 2வது பகுதிக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்கிறேன். தேவன் நினைவு கூறாத காரியங்கள் என்ன? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அத்தியாயம் 34வது வசனத்தை வாசிக்கும்போது நம்முடைய பழைய மீறுதல்களை, பாவங்களை, அக்கிரமங்களை ஆண்டவர் நினைத்து பார்ப்பதில்லை. நமக்கு ஒரு மனிதன் தீமை செய்யும் போது நாம் சில வேளைகளிலே பெருந்தன்மையாக மன்னித்து விடுகிறோம். ஆனாலும் அந்த தீமையை நம்மால் மறக்க முடியவில்லை. அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டமாய் காணப்படுகிறது. ஆனால் நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை மீட்டவருமாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார்? இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரரையை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை அறிந்து கொள்கிற அறிவு நமக்கு இருக்குமேயானால் தொடர்ந்து அவர் சொல்கிறார்,
நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அவர் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பிழைகள், நம்முடைய தவறுகள், நம்முடைய குற்றங்களை எல்லாம் அந்த கிழக்கிற்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் அவர் நம்மை மறந்து நம்மை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். கடலின் ஆழத்தில் நம்முடைய பாவங்களை அவர் போட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். எனவே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை நினைவு கூர்ந்து நம்மை தண்டிக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல, நம்மை மன்னித்து தம்முடைய சொந்த ஜனமாக மாற்றி நம்மளை வழிநடத்துகிற ஒரு ஆண்டவர் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் நினைவு கூற வேண்டிய சில காரியங்கள். பிரசங்கி 12:1 நாம் வாசிக்கிறோம், வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல் எலும்புகள் நமக்கு உருவாகும் முன்பே அவருடைய கண்கள் நம்மை கண்டதென்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை சிருஷ்டித்த ஆண்டவரை நாம் நினைவு கூர்ந்து அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 2 தீமோத்தேயு 2:8 அந்த சிருஷ்டித்த ஆண்டவர் மாத்திரமல்ல, நம்மை ரட்சித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுதலையும் அந்த பாடுகளையும் நாம் நினைவு கூற வேண்டும். வாசிக்கிறேன், தாவீதின் சன்னதியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நீ நினைத்துக்கொள். எதற்காக மரித்தார்? எதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார்? நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதற்காக, அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நமக்கு விளங்க பண்ணுவதற்காக அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எனவே அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய மரணத்தையும் அந்த மரணத்தின் மூலமாய் வந்த ரட்சிப்பையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டும். 2ஆவதாக நம்மை மீட்டவர், சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை மீட்டவர். யாத்ராகமம் 13ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லும்போது, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல நாம் ரட்சிக்கப்பட்ட நாள், நாம் ஞானஸ்நானம் பெற்ற நாள், நாம் அபிஷேகம் பெற்ற நாள், இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாவ ஜீவியத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள், அதை நாம் நினைத்து பார்க்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பிறந்த நாட்கள் ஞாபகம் இருக்கலாம், திருமண நாட்கள் ஞாபகம் இருக்கலாம், ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட நாள், நாம் ஞானஸ்நானம் பெற்ற நாள், நாம் அபிஷேகம் பெற்ற நாள், நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட பேசின அனுபவங்கள், இவைகளை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்காக ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்மை அழிவுக்கு நீங்களாக்கி அவர் நம்மை மீட்டு கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 4ஆவதாக வேத வசனங்களை நாம் நினைவு கூற வேண்டும். எந்த வேத வசனம் நம்மை தொட்டது? எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம்? மத்தேயு 26:75 நீங்கள் வாசிக்கும்போது பேதுரு 3 தடவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவரை திரும்பி பார்க்கிறார். பேதுரு அப்பொழுது ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறார். என்ன நினைவு கூறுகிறார்? சேவல் கூவுவதற்கு முன்பே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்பதை நினைவு கூர்ந்து மனங்கசந்து அழுதபடியினாலே பிரதான அப்போஸ்தலனாக அன்றைக்கு சபையை பொறுப்படுத்தி நடத்துகிற ஒரு பெரும் பாக்கியத்தை, நீ என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு அந்த உத்தரவாதத்தை பெறுகிற மனிதனாய் அவர் மாறினார். ஆனால் யூதாஸ் அவரும் இயேசுவை காட்டி கொடுத்தார். ஆனால் அவர் அப்படி நினைவு கூறவில்லை, அவர் மனம் திரும்பவில்லை. அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிந்ததை பார்க்கிறோம். எனவே வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி நினைவு கூற வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசின வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் சொன்ன எச்சரிப்பின் சத்தம், இவைகளை நாம் நினைவு கூற வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:16 பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு செல்லுகிறார். அந்த கொர்நேலியு வீட்டிலே அவர் பிரசங்கித்த போது எல்லார் மேலும் அன்றைக்கு அந்த மேலறையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார்.
அவர் பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று பேதுரு சொல்லும்போது, மாம்சமான யாவர் மேலும் நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்றும், அதே நேரத்தில் நீங்கள் தண்ணீரினால் இப்பொழுது ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள், ஒரு நாளிலே நீங்கள் அக்கினியினால் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னதை பேதுரு நினைவு கூர்ந்தார் என்று அவர் தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள் அவரிடத்திலே கேட்டபோது, விருத்த சேதனம் இல்லாதவருடைய வீட்டிலே நீர் எப்படி செல்லலாம் என்று கேட்டபோது அவர் இதை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு எடுத்து சொன்னார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அத்தியாயத்தில் பேதுரு அந்த நிருபத்தை எழுதும்போது அந்த நிருபத்தை எழுதின நோக்கத்தை அவர் என்ன சொல்கிறார்? பரிசுத்த தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளையும் அப்போஸ்தலர்களின் கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படியாக நான் இந்த நிருபத்தை எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே நாம் ஆலயத்திலே சபையிலே கேட்ட வசனங்கள், அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், சொன்ன வாக்குத்தத்தங்கள், எச்சரிப்பின் சத்தங்கள், ஆலோசனைகள், இவைகளை நாம் நினைவு கூற வேண்டும். வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, வேதத்தின் மூலமாக நம்மோடு தேவன் உறவாடின காரியங்களை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு அவருடைய தயவை நாம் நினைவு கூற வேண்டும், அல்லது அவருடைய கிருபையை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த ஒரு அனுபவம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. 25ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் தாவீது சொல்றாரு பாருங்க, என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். ஆண்டவர் நம்மை ரட்சித்த விதம், அவர் காட்டின தயவு, அவர் காட்டின இரக்கம், அவர் காட்டின அன்பு, அவர் காட்டின காருண்யம், நாம் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய பதவியினாலோ பட்டங்களினாலோ அந்தஸ்தினாலோ அல்லது குடும்ப மேன்மையினாலோ அல்ல. எத்தனையோ திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படாதிருக்கும் போது உங்களை என்னையும் ஆண்டவர் ரட்சித்தது அவருடைய கிருபை, அவருடைய தயவு. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதை நினைத்தரலும் ஆபகுக்கு தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தில், கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். நீர் கோபித்தாலும் அந்த இரக்கத்தை நினைத்தரலும். ஆண்டவர் நம்மேல் கோபம் கொண்டாலும் நீங்களும் நானும் அவரை கிட்டி சேரும்போது, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்போது, பிதா என்னை மன்னியும் என்று சொல்லும்போது, அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இறங்கி அவர் நம்மை மன்னித்து அந்த மீட்பின் பாதையில், அந்த ரட்சிப்பின் பாதையில், அந்த ரட்சிப்பு பூரணமடைய ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் நினைவு கூற வேண்டிய காரியம், யாத்ராகமம் 20ஆம் அத்தியாயம் 8வது வசனத்தில் மோசேயை சொல்லும்போது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, நாம் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், நமக்கு எவ்வளவு பலகீனமாக இருந்தாலும், நம்மால் இயன்ற மட்டும், முடிந்த மட்டும், அப்படி சொல்வதை விட நிச்சயமாகவே நான் தேவனுடைய சமூகத்தில் சென்று நான் தேவனை ஆராதிப்பேன், அவரை தொழுது கொள்வேன் என்கிற அந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்கிற ஒரு அனுபவம், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற ஒரு அனுபவம், பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் தொழுது கொள்கிற அனுபவம், நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி தொழுது கொள்கிற ஒரு அனுபவத்தில் அதை நாம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் நினைவு கூற வேண்டும். அதை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக்கூடாது. அடுத்ததாக கர்த்தருடைய பந்தியை நாம் நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அத்தியாயம் 19வது வசனத்தில், பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது புதிய உடன்படிக்கை. ஆபிரகாமோடு கூட, ஈசாக்கோடு கூட, யாக்கோபோடு கூட
அன்றைக்கு ஆணையிட்டவர், பிரமாணத்தை ஏற்படுத்தினவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உடன்படிக்கை செய்தவர், இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலரோடு கூட அவருடைய இரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் ஒரு உடன்படிக்கை செய்து இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்றார். எனவே கர்த்தருடைய பந்தியை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. அதை நாம் நினைவு கூற வேண்டும். ஒரு பரிசுத்தத்தோடு கூட நாம் அதை அனுசரிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரன் மேலே உனக்கு ஒரு வழக்கு இருக்குமே ஆனால் நீ காணிக்கையை முதல்ல பலிபீடத்தில் வைத்து விட்டு உன்னுடைய சகோதரனோடு சென்று ஒப்புரவாகு, பிறகு வந்து உன்னுடைய காணிக்கையை நீ படைக்கலாம் என்று சொல்லுகிறார். அதே போல யாரிடத்திலும் எந்த கசப்பும் இல்லாமல் நம்மை சுத்த இருதயத்தோடு கூட காத்து கொண்டு சமூகத்தில் அந்த பந்தியை அனுசரிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11:24 அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அப்பத்தை குறித்து சொல்கிறார். நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவருடைய அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அப்பமாக திராட்சை ரசமாக பந்தியிலே நாம் எடுக்கும்போது அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூற வேண்டும். அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் நினைவு கூற வேண்டும். தேவ சமூகத்தில் பரிசுத்தத்தோடு கூட அந்த பந்தியை நாம் அனுசரிக்க வேண்டும். நாம் பரிசுத்தம் இல்லாமல் நாம் பந்தியை அனுசரிப்போமே ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்புகளை கொண்டு வரும் என்று வேதம் சொல்கிறது. அடுத்ததாக 137 சங்கீதம் 1வது வசனத்திலே வாசிக்கும்போது, பாபிலோன் அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்திருந்து தங்களுடைய கிண்ணறங்களை வாசிக்க மனதில்லாதவர்களாய் அதை அலறி செடிகளிலே தொங்க விட்டு கொண்டு, நாங்கள் எப்படி இங்கே வாசிக்க முடியும், எப்படி நாங்கள் ஆண்டவரை துதிக்க முடியும் என்று அவர்கள் சீயோனை நினைத்து அவர்கள் அழுதார்களாம். சீயோனை நினைத்து, எருசலேமை நினைத்து அழுதது போல நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தன்னுடைய சபையை நினைவு கூற வேண்டும். நாம் ஆராதிக்கிற அந்த சபை ஐக்கியம், போதகர் குடும்பம், விசுவாசிகள் குடும்பம், அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் நானும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களோடு கூட சரியான ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், தேவனுடைய ஊழியக்காரர்களோடு கூட உள்ள ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உள்ள ஐக்கியம். 133 சங்கீதத்திலே நான் வாசிக்கும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நலமும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது என்று நாம் வாசிப்பது போல சபையை நாம் நினைவு கூறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக யாரை நினைவு கூற வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்கள். அந்த தேவனுடைய பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை அங்கே கொண்டு வரும்போது அந்த தாவீது ஒரு பாட்டை எழுதி அதை மற்றவர்களுடைய கரத்திலே கொடுத்து அதை பாடச் சொல்லுகிறார். அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 16ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தில், அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார். நாச மோசங்களிலிருந்து, விபத்துகளிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கொரோனாவிலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். மரண கண்ணியிலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். விஷ ஜந்துக்களிலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். சத்துருக்களுடைய சற்பனையிலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். இதையெல்லாம் அடுக்கி கொண்டே போகலாம். அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளில் உதவி யாரிடத்திலிருந்து கிடைக்கும் என்று அங்கலாய்த்த நேரங்களில் இதை எப்படி மேற்கொள்வதென்று சிந்தித்த நேரத்தில் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் கிரியை செய்து நம்மை நினைவு கூர்ந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அநேக அதிசயங்களை செய்திருப்பார், அநேக அற்புதங்களை செய்திருப்பார். குழந்தை இல்லாத இருந்த உங்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்திருப்பார். எத்தனையோ நன்மைகளை உங்களுக்கு செய்திருப்பார். பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது, இந்த ஜீவனுள்ள தேவனை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது, அவரை ஆராதிக்கிற ஸ்லாக்கியம், அவரை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற ஸ்லாக்கியம், இதெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், ஆச்சரியமான செயல்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட
அப்பாற்பட்ட காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல தடவை செய்திருக்கிறார். ஒரு தடவை நீங்கள் உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு வந்த விதத்தை பாருங்கள். ஒரு குறைவும் படாமல் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வந்தார். இதையெல்லாம் நினைத்து ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக நாம் நினைவு கூறாமல் இருக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு முன்பு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி ஆண்டவரை நாம் தொடர்ந்து நினைவு கூற வேண்டும் என்றால், லூக்கா 17:32 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஏன் சொல்லுகிறார் என்றால், தூதனானவர் வந்து சோதோம் குமோரா பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம், பின்னிட்டு பார்க்காமல் நீங்கள் திரும்பி போங்கள் என்று சொன்னபோது லோத்துவும் அவனுடைய 2 குமாரத்திகளும் வேகமாக ஓடுகிறார்கள். ஆனால் லோத்துவினுடைய மனைவியோ உலகத்தின் ஆசையினால இச்சையினால இழுக்கப்பட்டு அப்படி அழிப்பாரா என்கிற ஒரு அவிசுவாசத்தோடு கூட திரும்பி பார்த்து அவள் உப்பு தூணாய் மாறினாள். அந்த உப்பு தூண் இன்றைக்கும் சிறுஷ்டாந்தங்கமாய் அங்கே காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை நினைவு கூறுகிற விஷயத்துல ஒரு நாள் நம்ம பின்னிட்டு பார்க்க கூடாது, அவிசுவாசத்தோடு கூட பார்க்க கூடாது. விசுவாசத்தோடு கூட ஒரு தூர தரிசனத்தோடு கூட என்னுடைய ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு கூட தேவ சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன், அது நன்மையானாலும் தீமையானாலும் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னது போல ஆண்டவரை பின்பற்றுகிற நினைவு கூறுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அது அடுத்ததாக 10வதாக எப்படி நினைவு கூற வேண்டும் என்றால், எபிரேயர் 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நம்மை நடத்தின ஊழியர்கள், நம்மை நடத்தின மூத்த விசுவாசிகள், அந்த ஐக்கியத்தினால நமக்கு ஏற்பட்ட நன்மைகள், இவைகளை நாம் நினைத்து அவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் அதையே சொல்லி நாம் வேதனைப்படாமல் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட திவ்ய சுபாவங்கள், அவர்கள் சொன்ன நல்ல ஆலோசனைகள், அவைகளை நாம் நினைவு கூற வேண்டும் என்று எபிரேயர் 13:7 வாசிக்கிறோம். கொலோசியர் 4:18 பவுல் சொல்லும்போது நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கும் போது அந்த நிருபத்தை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஊழியர்கள் அநேக பாடுகள் உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து போகிறார்கள், அநேக நிந்தைகளுக்குள்ளாய் அவமானங்களுக்குள்ளாய், அநேகர் சாப்பிட வழி இல்லாமல் உடுக்க வஸ்திரம் இல்லாமல் வறுமையிலே வாடுகிறார்கள். குறிப்பாக மிஷனரிகளாக புறப்பட்டு சென்றவர்கள் பல உபத்திரவங்களுக்குள்ளாய் பலர் இரத்த சாட்சியாய் இன்றைக்கும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஊழியர்களை நினைத்து கொள்ளுங்கள், அவர்களை உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் தாங்குங்கள். நாங்கள் ஊழியர்களுக்காக, நீங்கள் ஆராதிக்கிற சபையில் உள்ள ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். உலகம் எங்கும் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்க தடைகள் நீங்க வேண்டும். அவர்கள் விடுதலையோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அவர்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்று வியாதி, விபத்து, வீழ்ச்சி, இந்த முக்கூறு ஆயுதங்கள் ஊழியர்களை தாக்காமல் இருக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எதை நாம் நினைவு கூறக்கூடாது? ஏசாயா 43:18 வாசிக்கும் போது, முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம், நாய் தான் கக்கினதை திரும்ப நக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம் முந்தின காரியங்கள், முந்தின பழக்க வழக்கங்கள், நம்மிடத்தில் இருந்த அடிமைத்தனங்கள், அதை தேடி நாம் திரும்ப செல்ல வேண்டாம். அல்லது நாம் செய்த தவறுகளை, நாம் செய்த பாவங்களை நினைத்து இப்பொழுது வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்போமேயானால் அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு புதிய சிருஷ்டிகளாக, பழையன எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே பழைய பாவங்கள் நம்மை நெருக்கி ஏவ வேண்டாம், பழைய சிந்தனைகள், எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ள வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் கழுகி சுத்திகரிக்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன்,
நான் அவருக்கு சொந்தம், நான் இனி உலகத்திற்கு சொந்தம் அல்ல என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நினைவு கூறும்போது அந்த முந்தினவைகளை, பூர்வமானவைகளை நினைவு கூறுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். இரண்டாவதாக நாம் நினைவு கூறாமல் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நமது சரீர முயற்சிகள். மனிதர்கள் நமக்கு உதவி செய்யாமல் போயிருக்கலாம், அல்லது நம்முடைய பிரயாசங்கள் நமக்கு தோல்வியை கொண்டு வந்திருக்கலாம், அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் வந்திருக்கலாம். அதை நினைவு கூர்ந்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நமக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆதியாகமம் 40ஆம் அத்தியாயத்திலே நீங்கள் வாசிக்கும்போது அந்த பானபாத்திரக்காரனோட யோசேப்பு சொல்லுகிறார், இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்ன பிறகு, நீ ஒரு நாளிலே உன்னுடைய பழைய பதவிக்கு நீ செல்வாய், நீ பார்வோனுடைய சமூகத்திலே நிற்பாய், அப்பொழுது நான் எந்த குற்றமும் செய்யாமல் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நினைத்து நீ அந்த பார்வோனிடத்தில் சொல்லி எனக்கு ஒரு விடுதலையை வாங்கி தர வேண்டும் என்று அவர் ஒரு வேண்டுதல் செய்கிறார். ஆனால் அந்த வேத பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், பான பாத்திரக்காரன் அதை மறந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களுடைய இயல்பு அதுதான். எனவே அதை நாம் நினைவு கூர்ந்து நமக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், தோல்விகள், வேதனையான அனுபவங்கள், பின்னடையான செய்திகள், இதை நினைத்து நாம் வேதனைப்படாமல் நமக்கு முன் செல்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அவரை மாத்திரம் நினைவு கூர்ந்து நாம் முன்னேறி செல்வோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் எங்களையும் நினைவு கூறுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். நாமும் அவரையும் அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய ஊழியங்களையும் நினைவு கூர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.